கிளம்புவோம். சரியா? அப்பர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி, நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி. மந்திரம் 1. குண்டனாய் என்று வரக்கூடிய மந்திரம். அறிவில்லாதவனாய் சமணர்களோடு தேர்ந்து நான் மயக்கமடைந்தேன். அதை நீ போக்கினாய். நீ ஞான ஒளி உடையவன். நீ தூய வழியாக நிற்கிற உலகத் தலைவன். தூய வழியாக இருக்கிற உலகத் தலைவன், தேவர்கள் தலைவன். எடுத்த உடனேயே துரியாத இது நிலை சொல்கிறார். நீ தேன், தேன் போல் இனியவன். அழகான பதிகம். தேவாரத்தை ஒவ்வொரு பாட்டாக நம்ம அனுபவிச்சோமே, அதே மிகப்பெரிய வரம். 38 பதிகம்னா 380 பாட்டுக்கு மேலே இல்லை, 11 போட்டால் 400க்கு மேலே. 400 தேவாரத்தை ஒவ்வொரு பாட்டாக பார்த்துருக்கோம். அப்போ எத்தனை நாட்கள் நம்ம செலவழிச்சிருப்போம். அந்த அருள் தான் நம்மளை இன்றைக்கி தேவாரத்துக்கு நெருக்கமான கூட்டமாக கொண்டு வந்தது. என் அடியேன் உள்ளத்தில் நான் உன்னுடைய திருவடிகளை தொழுகிறேன். உன் பெருமையை, உன் திருவடி பெருமையை சொல்லி திரிகின்றேங்கிறார். அற்புதமான பதிகம். குறிப்புரை குண்டன். குண்டன்னா மூர்க்கன். ஐயும் அகதி வந்துட்டு. குண்டன்னா மூர்க்கன். என்ன எழுதுறீங்க? இந்த குண்டனுங்கிறது தான் மூர்க்கன், அறிவில்லாதவன் அர்த்தம். இன்றைக்கி அது சட்டத்தில் குண்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவில்லாமல் நிறைய தப்பு பண்ணுறவங்களை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்வாங்க. மாலை என்ற சொல்லுக்கு மயக்கம். துண்டன் என்றால் முடிவு செய்தவன். துண்டன்னா வெட்டியவன். சுடர்கள் சோதிங்கிற வார்த்தைக்கு ஒளியானவன்னு பொருள் எடுக்கலாம், அல்லது சூரியன், சந்திரன், அக்னினும் பொருள் எடுக்கலாம். சோதியே, சுடரே, சூழொளி விளக்கேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த செய்தி தான். திருவாசகத்தில் மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தரகோச மங்கை கரசேன்னு வருது. அந்த அடிப்படையில் இதுக்கு பொருள் எடுத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், அக்னியை குறிக்கும். இன்னொரு தேவார பிரமாணமும் கொடுத்துருக்குறாங்க. அருக்கனாவான் 600 அல்லனோ. இன்னொரு பிரமாணம் கொடுத்துருக்காங்க. சோதியாய் சுடருமானார். நாலாவது ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காங்க. ஞாயிறாய். இது ஒரு பதிகத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த பதிகத்தில் ஞாயிறாய்ங்கிற வார்த்தை இருக்குது. சோமநாயின்னா சந்திரன்கிற வார்த்தை இருக்குது. தீ அப்போ என்னது? 3 வகையான ஒளியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மந்திரத்தை பார்த்தா ஈஸியாக இருக்கும். குண்டனாய் சமணரோடு கூடினான் கொண்ட மாலை. சமணர்களோடு சேர்ந்தபோது தனக்கு மயக்கம் ஏற்பட்டதாக சொல்கிறார். ஏன் மயக்கம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர்களுடைய கொள்கை எதற்கு மாறானது? சைவத்துக்கு மாறானது. அவருடைய கடவுள் கொள்கை, பதிபசு பாசம் பற்றிய கொள்கைகள் எல்லாமே சைவத்துக்கு மாறாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறார். துண்டனேங்கிறதுக்கு அப்படியே பொருள் சொல்லக்கூடாது. மாலை துண்டனேன்னு பொருள் எடுக்கணும். அந்த மயக்கத்தை துண்டித்தவன் அர்த்தம். இப்போ சமணத்தில் நான் இருக்கும்போது குண்டனாக இருந்தேன்னா, குண்டன்னா மூர்க்கனாக இருந்தேன். மூர்க்கன்னா அறிவில்லாதவன். அப்போ இருளில் இருந்தேன்னு சொல்லலாம்ல. அப்போ அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வர்றவங்க யாராக இருக்கணும்? அதான் சுடர்கள் சோதினார். இந்த கோணத்தில் நீங்கள் பொருள் எடுத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், அக்னியெல்லாம் வர வேண்டியதே கிடையாது. நம்ம சித்தாந்த பேசிக்கில் பொருள் எடுத்திங்கன்னா, அதாவது தத்துவ ரீதியாக நான் ஆணவ மலத்துக்கெல்லாம் தீர்வு சொல்லாத ஒரு சமய நெறியில் இருந்தேன். நீ எனக்கு சைவ நெறியை காட்டி சிவப்பிரகாசத்தை தந்து எனக்கு ஒளியை கொடுத்தாயின்னு பொருள் எடுக்கணும். சோதியே, சுடரே, சூழொளி விளக்கே. திருவாசகத்தில் எந்த பதிகத்தில் இருக்குது? அருள் 10 எத்தனாவது பதிகம்? 28. என்னது? புணர்ச்சி 10. பார்த்துக்கிடுங்க. 27 புணர்ச்சி 10. புணர்ச்சி 10ல் இறைவனோட சேர விரும்புகிறாரு.
28 வாழா பத்து இறைவனும் நீ கிடைக்கலன்னா வாழ மாட்டேங்கிறாரு. 29 என்ன பத்து? அருள் பத்தில் சோதியே சுடரேங்கிறாரு. அடுத்த பத்து என்னது? திருக்கழுக்குன்ற பதிகத்துக்கு பிற்கால தலைப்பு என்ன? சர்க்குரு தரிசனம் தான் ஒளி. அதற்கு அடுத்தது நடராஜர். நடராஜர் அடிப்படையிலேயே நமக்கு ஒளி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி ஓனியன் அலையில் சோதியன். இந்த ரூட் அடித்து போகணும். தூநெறி ஆகி சைவ சமயத்தை அடைவதற்குரிய தூய நெறிங்கிறார். திருவாசகத்தில் நெறியே போற்றிங்கிறார். நெறி என்பது என்ன? தவமும் ஞானமும். தவநெறி ஞான நெறி. இப்போ தவநெறி ஞான நெறி பேசுகிற இடத்துல சந்திர சூரியன் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. சந்திரன் சூரியன் அக்னி எல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லை. அதை சொல்லுவானா, அதுக்கு 58 பிரமாணம் கொடுப்பானா, அதெல்லாம் வேண்டியதே கிடையாது. இறைவன் ஒளியாக பார்க்கப்படுகிறார். ஜோதியை சொல்லிவிட்டு நெறிய சொல்லலாம், நெறிய சொல்லிவிட்டு ஜோதியை சொல்லலாம். நெறி சொன்ன பிறகு ஜோதி சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் திருமுறையில் அப்படி வரிசையாக வராது. நான் பலமுறை சொல்லியிருக்கிற திருமுறை என்பது மலை மாதிரி. என்ன தோணுதோ அப்படி ரெக்கார்டு பண்ணிடுவாங்க. சித்தாந்தம் என்பது டேம் தண்ணி மாதிரி. அண்டனே அமரர் ஏரே, நீ அண்டனே அமரர் ஏரே, அதுக்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறோம்? தேவர்கள் தலைவனே. நீ யாராக இருக்கிறார்? தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறாய். அண்டன் என்பதற்கு சிவனருடைய வியாபகம்னு பொருள் கொடுத்துருக்காங்க. சிவன் அருள் வியாபகம். அந்த தொடருமே நாம் போகிற ரூட்டுக்கு சாதகமாக இருக்குது. அருள் வியாபகத்தே பேசியாச்சு. அப்போ எதை பேச வேண்டியதில்லை? பூதங்களை இல்லை, மாயா காரியம் பேசுகிற இடம் இது இல்லை. மாயாகாரியம் பேசுகிற இடம் இது இல்லை. அண்டனே அமரர் ஏரே, தேவர்களுக்கு தலைவனே. தேவர்களுக்கு தலைவனேன்னு ஆன்மா எப்போ சொல்லும்? அப்போ பிற தேவர்கள் ஆன்மாக்கள்னு தெரிஞ்சாதானே சொல்லும். பிற உயிர்கள் ஆன்மாக்கள்னு சொல்கிற இடம் சைவ சித்தாந்தப்படி என்ன இடம்? உயிர் அடிமை பண்பு உணர்கிற இடம். திருவாயார் அமர்ந்த தேனேன்ட்டார். திருவையார் அமர்ந்த தேனே. போன பதிகத்தில் கூட தேனுங்கிற வார்த்தை இறைவன் மேலே வரல. ஆனால் இந்த மந்திரத்தை எடுத்த உடனே எதை வச்சு அடித்தார்? தேனேனார். அடுத்த வரி அதுக்கு மேலே தொண்டனே நான் உனக்கு பணி செய்கிறவேங்கிறாரு. நான் உன்னை தொழுகிறேன். பாதஞ்சொல்லினா உன்னுடைய அருளை பேசாத நாளெல்லாம் உன் அருளை பேசி. அடுத்த வரி அழகான வார்த்தை. சைவம் பண்ணி ஊர் ஊராக போகிறவங்களுக்கு திரிகின்றேனேனார். உன்னுடைய அருளை பேசி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறார். அற்புதமான பதிகம். இது அட்டவணைப்படுத்தினீங்கன்னா குண்டனாய் அறிவற்றவனாய் ஒன்று, சமணரோடு கூடி. சமணர்களுக்கு சைவ அறிவு கிடையாது. அப்போ அறிவற்ற நிலையில் ஆன்மா எது கூட கூடும்? அடியார்களிடத்தில் கூடுவது சைவம் அங்கீகரிக்குது. சமணர்களோடு கூடுறது அங்கீகரிக்குது. சமணரோடு கூடி, அதாவது சைவ சித்தாந்தப்படி புறச்சமயங்களை அறிந்து தான், புறச்சமயம் புறப்புற சமயங்களை அறிந்து தான் சைவ சமயத்துக்கு ஆன்மா வரும். அந்த படிநிலை அதில் வருது. நான் மயக்கம் கொண்டவனாக இருந்தேன், நீ அதை துணித்தாய், மயக்கத்தை துணித்தாய். அது அப்பர் சுவாமிகளை இறைவன் எதிலிருந்து ஆட்கொண்டது? தடுத்தாட்கொண்டது. இதுவும் தடுத்தாளுதல் தான். சமணத்திலிருந்து மீட்கிறாரு. துண்டானே அப்படி துணித்த நீ ஒரு ஒளிங்கிறார். ஏன்னா இது வரைக்கும் நான் இருந்தது இருட்டு. மயக்கம் போன உடனே ஒளி தானே உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பாம்பா கயிறாங்கிற சந்தேகம் எப்போ வருது? இருட்டு இருந்தால் தானே வருது. கயிறு தானே உறுதி பண்ணுறோம்னா வெளிச்சம் வந்தால் உறுதி, அப்போ அது ஒளி தானே. அதனால் இறைவனை ஒளினார். இங்கே போய் சூரியன் சந்திரன் அக்னியெல்லாம் பேசுகிற இடம் இது கிடையாது. அவர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறார். அதனால தான் சித்தாந்த அடிப்படை உரை வேறு, திருமுறை உரை வேறன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வேதாந்த வகுப்பில் அந்த சாமி சொன்னார், வாட்சிய பொருள் வேறு லட்சிய பொருள் வேறுங்கிற. அவங்க இதே மாதிரி வாட்சிய பொருள்னா அப்படியே பொருள் சொல்கிறது, லட்சிய பொருளுங்கிறது உட்பொருள் சொல்கிறதுங்கிறார். வேதத்துலேயும் அந்த முறை இருக்குங்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லிட்டு போகிறது வேறு, லட்சிய பொருள்னா அதனுடைய உண்மையான இதோட சொல்கிறதுங்கிறார். இது அப்படின்னாரு.
இறைவன் ஒளி என்று உணர்வதற்கு நெறி வேணும், தூநெறி. தூநெறின்னு ஏன் சொன்னார்னா சமணர் நெறி. அப்போ இது தூநெறின்னா சமணர் நெறி என்னது? நெறி. அதனால தான் இதை தூநெறினார். தூநெறி ஆகி நின்ற அண்டனே அருள் வழியாக இருப்போங்கிறார். நீ தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறாரு. இந்த அறிவெல்லாம் வந்துட்டுனா உயிரை இன்பம் தருபவனா ஆன்மா உணர்ந்துடும். அதனால தான் திருவையாறு தேனேன்னார். அந்த தேனை பேரின்பத்தை அனுபவிக்கிற உயிர் ஜீவன் முக்தராக இருக்க வரைக்கும் இறைவனுக்கு பணி செய்யும். அதனால தான் தொண்டனேன்னார். ஜீவன் முக்தராக இருக்க வரைக்கும் இறைவனை வணங்கும், இறைவனை பேசும். இறைவனை இன்பமாக உணர்ந்த பிறகு உயிர் 3 வேலை செய்யும், பணி செய்யும். தொண்டனே தொழும், அது 2வது. பாதம் சொல்லி இறைவனை பேசும். திரிகின்றேனேங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. என்ன அர்த்தம்னா, நான் இதை பரப்புறதில் ஈடுபடுறேன்னு அர்த்தம். திரிகிறேனுங்கிறதுக்கு நாட்டில் உலவுகின்றேன், சொல்லிக்கொண்டு நாட்டில் உலவுகின்றேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நான் ஒரு சைவ சமய பிரச்சாரகராக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆரம்பமே அலப்பறையாக இருக்குது. நல்ல அழகான பதிகம். அடுத்த தடவை பார்க்கலாம்.